எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது நின்று காரை நிப்பாட்டி எல்லாரும் நல்லா இருக்கிறான்னு பத்திரிகைக்காரர்களை பார்த்து கேட்டிருக்கலாம். அதோட கேட்க வேணாம், இறங்கி நின்று பத்திரிகையாளர்கள் நாளா எப்படி இப்ப உங்களை சந்திச்சு பேசுறனோ அது மாதிரி நின்று பேசியிருக்கலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்க வந்தேன், அவர்கிட்ட இதெல்லாம் விவாதிச்சேன், என்னென்ன கோரிக்கைகள் வச்சேங்கிறத சொல்லியிருக்கலாம். அதுவும் பண்ணல. அதே மாதிரி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவர் தங்கியிருந்த ஹோட்டல்லையாவது பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சு நான் பேசினேன், அமித்ஷா அவர்களுடைய அமைச்சர்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வச்சேன்னு சொல்லிக்கலாம். இந்த மூணுமே பண்ணாம முகத்தை மூடிக்கிட்டு வெளியில வந்ததுனாலதான் இந்த எல்லா பிரச்சனையும். அண்ணன் பழனிசாமி அவர்கள் செய்த இந்த செயல் என்பது மறைக்க முடியாத செயலாகி போச்சு. ஏன்னாட்டா முதல்ல எல்லாம் அதை மறைச்சிடலாம், கண்ணை முடிக்கிட்டோம்னா பூனை கண்ணை முடிக்கிடுச்சுன்னா இருட்டாயிருச்சுங்கிறது மாதிரி கதையா இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம பொறுத்த மட்டும் அண்ணன் பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவர் இவ்வளவு பெரிய சின்னத்தனமான ஒரு செயலை செய்வார்னு யாருமே எதிர்பார்க்கல. அவரை பொறுத்த மட்டும் அவர் அந்த அமித்ஷா அவர்களுடைய காலில் விழுந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா முகத்தை மறைச்சிட்டு போயிருக்க கூடாது. அப்படி போனது என்பது இப்ப மறக்க முடியாத ஒரு படமாக வந்து விட்டது. இதை படம் எடுத்த பத்திரிகையாளர் மீது வழக்கு தொடர்றது சொல்றது நிரஞ்சன் மீது வழக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதன் மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமானது எதுவும் கிடையாது. நீங்க செஞ்சது தப்பு, நீங்க செஞ்சது முகத்தை முடி போனது தப்பு, நீங்க செஞ்ச அந்த 3 விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கலாம். எதுவுமே செய்யாதனால அவரை பொறுத்த மட்டும் இன்று முழுமையாக ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் அவமானப்படுத்தி விட்டார் அண்ணன் பழனிசாமி அவர். முழுமையா தள்ளியிருக்காரு. அவரோட அமித்ஷா அவர்கள் அதிமுகவை அதிமுகவா மாற்றி விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது, இப்பொழுது அமித்ஷா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. அந்த கட்சி எல்லா பிரச்சனைக்கும் செங்கோட்டையன் போனா அமித்ஷாவை தான் போய் பாக்குறாரு, அண்ணன் பழனிசாமி போனா அங்கதான் போய் பாக்குறாரு, தம்பிதுரை போனா அமித்ஷாவை தான் பாக்குறாரு, வேலுமணி போனா அமித்ஷாவை தான் பாக்குறாரு. எல்லாரும் ஒண்ணும் இல்லாம யாரோ அம்மா ஜெயலலிதாவுக்கு மகள் சொல்லிக்கிட்டு இருக்காள், போய் அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கு. எல்லா பஞ்சாயத்தும் அமித்ஷாட்ட தான் போகுது. அதனால அமித்ஷா அதிமுக மாறிவிட்டது. அமித்ஷாவினுடைய அடிமைகளாக அதிமுகவினுடைய தலைவர்கள் உருவாக்கி, தொண்டர்கள் என்றும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் என்றும் அமித்ஷாவினுடைய அடிமையாக வரமாட்டார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் எல்லாம் அனைவரும் அமித்ஷாவினுடைய அடிமைகளாக என்றும் ஆக போவதில்லை. அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் யாரும் அமித்ஷாவை பார்த்து யார் பயப்படுறான்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமா ஊழல் செய்து பணம் சம்பாதித்து வைத்திருக்கின்ற, கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தான் பயப்படுறாங்க. அவர்கள் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கமிஷன் வாங்கி கோடிக்கணக்கில் சம்பாதித்து வச்சிருக்கிற இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தான் அமித்ஷா பார்த்து பயப்படுறாங்களே ஒழிய. வரவேற்கத்தக்கது. மக்களாட்சியில அனைத்து புதிய கட்சிகள் வருவது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இளைஞர்கள் மக்களாட்சியில ஈடுபடுவது என்பது வரவேற்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், நாளைய பிரதமர், அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காரு? வாக்கு திருட்டு எப்படி நடைபெற்றிருக்கு? 2 சட்டமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தொகுதியில், ஒன்னு கர்நாடகாவில், ஒன்னு மகாராஷ்டிராவில், 2லையும் வாக்குகளை நீக்குகின்ற பணி என்பது ஆன்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல முதல் ஓட்டு எடுக்கின்ற ஒரு பூத் நம்பர் 1ல ஒருத்தர் அவருடைய பேர்ல இருந்து ஆன்லைன்ல 10 பேர் டெலிட் பண்றதுக்காக அப்ளை பண்ணிருக்காரு. அப்ளை பண்ண நம்பர் என்னட்டா வெளியூர் நம்பரா இருக்கு. அப்ளை பண்ணவருடைய நம்பரை ராகுல் காந்தி அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சந்திக்க விட்டார். நான் அப்ளையே பண்ணல, ஆனா என்னன்னா என் பேர்ல அப்ளை ஆயிருக்கு. இது கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல மிகப்பெரிய குளறுபடி பண்ணி மிகப்பெரிய அளவில் 6000 ஓட்டை ஒரு சட்டமன்ற தொகுதியில நீக்கி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தோக்கடிக்க பார்த்திருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் பூத் கமிட்டி பலமா இருந்ததுனால அதை தடுத்து நிறுத்திருக்காங்க. அதனால கர்நாடக அரசு, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு சிஐடி விசாரணைக்கு நியமிச்சு சிஐடி 18 தடவை எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துல கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நம்பர்லாம் வச்சிருந்தாங்கல்ல, யாரு பேர்ல நம்பர் இருந்துச்சோ அவர்களுடைய ஐபி அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கு. அதற்கு பதில் சொல்லாத தேர்தல் ஆணையம் இருக்கு. தேர்தல் ஆணையம் திரு ஞானேஸ்வர் குப்தா அவர்களுடைய தலைமையிலே அமித்ஷாவுக்கும் மோடியினுடைய தலைமையில ஈடுபடுகின்ற ஒரு தேர்தல் ஆணையமாக மாறிவிட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. என்ன செஞ்சிருக்கணும்? தேர்தல் ஆணையம் உடனே விசாரணை சொல்லியிருக்கணும். இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காம நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு
அண்ணன் பழனிசாமி அவர்கள் எப்படி வந்து முழு பூசணிக்காய் முழு சோத்துல மறைக்கிறதுக்காக தான் முகத்துல மறைச்சதை மறைக்கிற மாதிரி ஞானேஸ்வர் இப்ப மறைக்க முயல்கிறார். மறைக்க முடியாது. மக்கள் மன்றத்திலே இதற்கான முழு விவரங்களும் மக்கள் மன்றத்தில் இருக்கிறது. ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. இந்த அரசு ஓட்டு திருட்டால் ஆட்சி அமைத்திருக்கிறார் மோடி. மக்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நேர்மையாக இதை எடுத்து சொல்லும் போது, உண்மையை எடுத்து சொல்லும் போது நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக தொடர்ந்து போராடுகிறார். ஓட்டு திருட்டு என்பது வெறும் ஓட்டு மட்டும் கிடையாது. மக்களுடைய அதிகாரம், உங்களுடைய அதிகாரம், என்னுடைய அதிகாரம், சாமானியனுடைய அதிகாரம். அம்பானிக்கும் ஆட்டோக்காரராக இருக்கின்ற ஒரு சகோதரருக்கும் ஈக்குவலான ஓட்டு. அவருக்கும் ஒரு ஓட்டு தான், இவருக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த அதிகாரத்தை, மக்களாட்சியினுடைய அதிகாரத்தை பறிக்கின்ற எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க கூடாது என்றுதான் ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பத்திரிகைகளுடைய உதவியோடு உண்மையான பத்திரிகையாளர்கள், நேர்மையான பத்திரிகையாளர்கள் இதற்காக ஆதரவு தருவீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு பீகார் தேர்தலில் களத்திற்கு செல்வோம். இப்பொழுது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கின்ற ஞானேஷ்குமார் மோடிக்காக செயல்படுகிறார், அமித்ஷாவுக்காக செயல்படுகிறார். ஏனென்றால் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவரை வைத்துக் கொண்டு நேர்மையான தேர்தல் நடத்த முடியாது. நம்மை பொறுத்த மட்டிலே டிஎன் சேஷன் போன்றவர்களும், லிங்கோ போன்றவர்களும் அந்த தேர்தல் ஆணையத்திற்கு பெரும் மதிப்பை கூட்டியவர்கள். எந்த கட்சிக்கும் சாதகமாக இல்லாமல் வாக்காளர்களுக்கு சாதகமாக முடிவெடுத்தவர்கள். அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர்களாக வர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.